ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 மங்களாரம்பம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 19 ஆரம்பிக்கிறது. சுக்லாம்பரதரம். சுக்லாம்பரதரம் ஸ்லோகம் எதற்கு ஆரம்பத்தில் சொல்கிறோமோ அதிலே ஒரு பெரிய வேடிக்கை என்னவென்றால், அதில் பிள்ளையாருடைய பெயர் எதுவுமே வரவில்லை. கணபதி, கணேசர், விநாயகர், விக்னேஸ்வரர் என்ற மாதிரி அவருக்கே ஏற்பட்ட பெயரோ, பெற்றோராய் வைத்து ஏற்பட்ட சிவாத்மஜன், கௌரீசுதன் என்ற மாதிரி பெயரோ, அவருடைய வாகனம், ஆயுதம், இஷ்டமான வஸ்து ஆகியவளை வைத்து ஏற்பட்ட மூஷிக வாகனர், பாசஹஸ்தர், மோதகப்பிரியர் முதலான ஏதோ ஒரு பெயரோ, அவரது ரூப லட்சணங்களை குறிக்கிற பெயர்களான கஜமுகர், ஏகதந்தர், லம்போதரர், தொங்கும் தொந்திக்காரர் முதலானதுகளில் ஏதோ ஒன்றோ, அல்லது அவரது லீலைகளை வைத்து ஏற்பட்ட ஏராளமான பெயர்கள் எது ஒன்றுமோ சுக்லாம்பரதர ஸ்லோகத்தில் வரவில்லை. சொல்லி பாருங்கள். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயது சர்வ விக்னோபசாந்தையே. சுக்லாம்பரதர, வெள்ளை வஸ்திரம் கட்டிக்கொண்டிருப்பவர். சரஸ்வதி ஈஸ்வரனும் கூடத்தான் வெள்ளை கட்டிக்கொள்பவர்கள். புருஷர்களில் எல்லோருமே வெள்ளைத்தான் கட்டிக்கொள்வார்கள். வித்தியாசமாக மஞ்சள் சிவப்பு கட்டிக்கொள்கிற சுவாமிகளை பீதாம்பரதாரி, ரக்தாம்பரதாரி என்றெல்லாம் சொன்னால் அது அவர்களைத்தான் ஸ்பெஷலாக குறிக்கிறது என்பது போல சுக்லாம்பரதர என்பது பிள்ளையாரை மாத்திரம் குறிப்பிட்டு விடவில்லை. அடுத்ததாக விஷ்ணு. இதற்காகத்தான் நான் இந்த ஸ்லோகத்தை சொல்ல வந்தேன். மாமா பெயரே மருமானுக்கு சொல்லியிருக்கிறது. அத்தனை அந்யோன்யம். விஷ்ணு என்றால் எல்லாவிடத்திலும் பரவி இருப்பவர், சர்வவியாபி என்று அர்த்தம். பிள்ளையார் எங்கேயும் இருக்கிறார் என்பதால் விஷ்ணு என்று சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தை கேட்டவுடனே நமக்கு அவருடைய மாமா நினைவுதானே வருகிறது. சசிவர்ணக, நிலா மாதிரி நிறமுடையவர். ஈஸ்வரனும் சரஸ்வதியும் கூடத்தான் அப்படி பால் நிலா மாதிரி இருப்பவர்கள். சதுர்புஜக, 4 கை உள்ளவர். அநேகமாக எல்லா சுவாமிக்குமே 4 கை தான் இருக்கிறது. அதனால் இதிலும் இவருக்கென்று ஸ்பெஷலாக அடையாளம் கிடைத்து விடவில்லை. பிரசன்ன வதனக, நல்ல மலர்ந்த முகமுள்ளவர். பின்னே எந்த சுவாமியாவது அழுமூஞ்சியாக இருக்குமா என்ன? காளி, வீரபத்ரர், நரசிம்மமூர்த்தி மாதிரி உக்ரமாக இருக்கப்பட்ட சில சுவாமிகளை தவிர மற்ற எல்லா சுவாமியும் பக்தர்களிடம் அனுக்கிரகத்தோடு ஆனந்தம் நிறைந்த முகத்தோடு இருப்பதைத்தான் இத்தனை 1000 விக்கிரகங்களையும் பார்க்கிறோம். அவர்களை எல்லாம் விட இன்னும் ஆனந்தம் சொட்டி கொண்டிருக்கும்படியாக பரந்த விசாலமான ஆணை முகத்தோடு இவர் இருக்கிறார் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். இப்படி சுக்லாம்பரதரம், விஷ்ணும், சசிவர்ணம், சதுர்புஜம், பிரசன்னவதனம் என்று வருகிற 5 வார்த்தைகளில் எதுவுமே பிள்ளையார் ஒருவரை மட்டும்தான் குறிக்கிறது என்று சொல்வதற்கு இடமில்லாமல் இருக்கிறது. இதில் இந்த 5 வார்த்தைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குட்டாக 5 தரம் நெற்றி பொட்டில் குட்டிக்கொள்ள வேண்டும். அப்புறம் தியாயேது என்பதற்கு தியானிக்க வேண்டும் என்ற அர்த்தம். எதற்காக தியானிக்க வேண்டும்? சர்வ விக்ன உபசாந்தையே, எல்லா விக்னங்களும் அதாவது தடைகளும் இடையூறுகளும் அடங்கி மறைந்து போவதற்காகவே. இங்கேதான் ஒரு நாமாவாக சொல்லாவிட்டாலும் பிள்ளையாருக்கென்று ஏற்பட்ட விசேஷ லட்சணம் தெரிகிறது. எடுத்த காரியம் விக்னமில்லாமல் நடக்க வேண்டுமென்றால் அதற்கென்று பிரார்த்திக்கப்பட வேண்டிய சுவாமி பிள்ளையார் தான். அதனால்தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கிற போதே அவருக்கு பூஜை பண்ணி விடுவது. இந்த ஒரு ஸ்லோகமாவது சொல்லி நெற்றியில் கொட்டி கொண்டு விடுவது. ஸ்லோகம் சொல்லிக்கொள்ளக்கூடிய வயசுக்கு முந்தியே ஒரு சின்ன குழந்தையிடம் கூட அப்பா பிள்ளையாரை நினைச்சுக்கோ, அப்பதான் எந்த கஷ்டமும் வராமல் இருக்கும் என்று சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். அதனால் ஸ்லோகம் கற்றுக்கொள்கிற வயசு வந்தபோது இப்படி சர்வ விக்னோபசாந்தி என்று சொல்லிக் கொடுத்து விட்டாலே போதும். இடைஞ்சல் வராமல் இருப்பதற்காக இந்த சுவாமிக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமா? அப்படியானால் அவர் பிள்ளையாராகத்தான் இருப்பார் என்று அந்த குழந்தை கூட புரிந்து கொண்டு விடும். விஷ்ணு என்றே இந்த ஸ்லோகத்தில் இருப்பதிலிருந்து பிள்ளையாருடைய உறவு முறைகளில் மாமாவின் அருமை தெரிகிறது. அதை வைத்துதான் சற்று முன் ஸ்லோகத்தில் ஸ்ரீகாந்தோ மாதுலோ எஸ்ய, எவருக்கு மாமா லக்ஷ்மிபதியான மகாவிஷ்ணுவோ என்று ஆரம்பிக்கிறது. மலையாளத்தில் மருமக்கத்தாயம் என்று மருமான் வழியாக சொத்து போகும் முறை ஞாபகத்துக்கு வருகிறது. பெற்றோர் பெருமை. மாமாவுக்கு முதல் இடம் கொடுத்துவிட்டு அவருடைய சகோதரியாக இவருடைய தாயாக இருக்கப்பட்ட அம்பாளை சொல்லியிருக்கிறது. ஜனனி சர்வமங்களா. பிள்ளையாருடைய அம்மா ஜனனி யார்? சர்வமங்களா. ரூபம், குணம், காரியம் முதலான சர்வமும் பரம மங்களமாக இருக்கப்பட்ட பராசக்தி தான் இவருக்கு அம்மா. அம்பாளை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஸ்லோகம் அவளை சர்வமங்களை என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மகாவிஷ்ணுவின் அநேகம் பெயர்களில் ஸ்ரீகாந்தன் என்பதில்
ஸ்ரீ என்பதால் சகல சௌபாகியங்களின் சொன்னதற்கேற்ப அம்பாளின் பல பெயர்களில் சர்வமங்களா என்று சொல்லிவிட்டு அப்புறம் அப்பாவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. அன்னைக்கு பிறகே பிதா என்ற நியாயப்படி அம்பாளை முதலில் சொன்ன பின் ஜனகக சங்கரோ தேவக என்று இவருடைய தகப்பனார் யார் என்றால் பரமசிவன் என்பதாக சொல்லியிருக்கிறது. பரமேஸ்வரனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தும் பரமமங்கலமாக ஸ்ரீகாந்தன் சர்வமங்களா என்ற பெயர்களை சொன்னாற்போல் இங்கேயும் சங்கரன் என்று சொல்லியிருக்கிறது. சங்கர என்றால் நல்லதே செய்கிறவர், பரம சுகத்தை உண்டாக்குபவர் என்று அர்த்தம். ஸ்ரீ மங்களம் சுகம் எல்லாம் தருபவர் விக்னேஸ்வரர் என்று காண்பிக்கும் வகையில் அவருக்குள்ள மாமா அம்மா அப்பாவின் பெரிய இடத்து சம்பந்தத்தை சொல்வதாக ஸ்லோகம் இருக்கிறது. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனக சங்கரோ தேவக தம் வந்தே குஞ்சரானனம் தம் குஞ்சரானனம் வந்தே. இப்படிப்பட்ட அந்த யானை முகனை நமஸ்கரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.